டேய் சோழா சோழா அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு அங்க ஓனர் குரல் கொடுக்க சத்தம் கேட்டு சேரன் வெளியே வந்து, அண்ணா வாங்கண்ணா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஓனரை வீட்டுக்குள்ள சேரன் கூட்டிட்டு போக, அங்க ஓனரை பார்த்ததும் இங்க சோழனுக்கு ரொம்ப பதட்டமாகுது. ஏய் சோழா, உண்மையை சொல்லு. என்னோட கல்லாப்பட்டியில வச்ச பணம் எங்க போச்சு? 5 லட்ச ரூபாய் உன் கண்ணு முன்னாடி தான் நான் கல்லாப்பெட்டியில வச்சேன். எங்கடா அது? நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனர் சொல்ல, உடனே இங்க சோழன் இருந்துகிட்டு, என்னண்ணே, என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதான் உங்ககிட்ட கேட்கும்போதே என்கிட்ட எதுவும் பணம் இல்லைன்னு அப்பவே சொல்லி அனுப்பிட்டீங்க. நானும் போயிட்டேன். இப்போ வந்து பணம் எங்கன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்ல, உடனே நிலா இருந்துக்கிட்டு, என்ன சோழன், என்ன பணத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க? தெரியல நிலா, திடீர்னு வந்து பணம் அது இதுன்னு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணனே? டேய் உண்மையை சொல்லு. நீ தான் கல்லாப்பேட்டியில் வச்சிருந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போனேன். காலையில் வந்து என்னோட பொண்டாட்டி நிலா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 5 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கணும், ஒரு முன்பணமாக உதவி பண்ணுங்கன்னு நீ என்கிட்ட கேட்ட. ஆனாலும் உன் கண்ணு முன்னாடி வச்ச 5 லட்ச ரூபாய் இப்போ காணாமல் போயிருக்குன்னா அப்போது அதை எடுத்தது நீ தானே? உண்மையை சொல்லுடா. அதுக்கப்புறம் நான் உண்மையை கண்டுபிடிச்சேனா அதுக்கப்புறம் கையும் களவுமா நீ ஸ்டேஷனில் இருக்க மாதிரி வந்துடும். உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, உடனே நடேசன் இருந்துகிட்டு, டேய் என்னடா இது? எந்தாலும் என்னமோ நீ தான் பணத்தை திருடின மாதிரி, நீ திருடனுங்கிற மாதிரியெல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. யோ, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் புள்ள சோழன் என்ன திருடனா என்ன? திருடனை விசாரிக்கிற மாதிரி இங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க? பணம் காணோம்னா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு வீடு ஏறி வந்து அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் பார்த்தா 4 பேர் எங்களை தான் அசிங்கமா நினைப்பாங்க. முதல்ல நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் கோவத்தோட பேச, என்னையா திருட்டு பயலை பெத்து வச்சுட்டு என்னமோ உன் பையனுக்கு இங்க சப்போர்ட் வேற பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா? எனக்கு நல்லா தெரியும். இந்த சோழன் தான் பணத்தை எடுத்திருக்கான். இப்பவே அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாகணும். டேய் சோழா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துரு. உன்னை நான் வேலைக்கு சேர்த்த பாவத்துக்கு உன்னை மன்னிச்சு கூட விட்டுடுறேன். தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துட்றா. நான் வண்டி வாங்கறதுக்காக அந்த பணத்தை சிறுவ சிறுவ சேர்த்து வச்சிருந்தேன்டா. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கெஞ்சிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே சேரன் இருந்துக்கிட்டு, டேய் சோழா, என்னடா இது? அவர் சொல்றது உண்மையா? நீ பணத்தை எடுத்திருந்தா கொடுத்துருடா. அவரை பார்க்கறதுக்கும் பாவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்ல, என்னண்ணே நீ என்ன நம்பலையா? உன் தம்பினேண்ணா நான் எப்படிண்ணே போய் பணத்தை எடுத்திருப்பேன்? இல்லைண்ணே, இங்கே பாருங்க, நான்லாம் பணத்தை எடுக்கலை. முதல்ல நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே இங்கே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க அங்கே இருந்த சண்முகமும் கஸ்தூரிக்கும் விஷயம் தெரிஞ்சு நேராக அக்கம் பக்கம் இருக்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக அங்கே நடேசனோட வீட்டு வாசலுக்கு வராங்க. ஏன்பா நடேசா, என்னப்பா உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக இருக்கு? அக்கம் பக்கம் இருக்கவங்களாம் தூங்கணுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்த பொதுமக்களில் ஒருத்தர் கேட்க, உடனே அங்கே இருந்த நடேசனோ, ஆமாம் வந்துட்டீங்களா? எங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு மூக்கு வேர்த்து போய் உடனே வந்து நின்றுடுவீங்களே, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் சொல்ல, உடனே சோழனோட ஓனர் இருந்துக்கிட்டு வெளியே வந்து, வாங்கம்மா வாங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க. என்னோட கடையில் வச்சிருந்த 5 லட்ச ரூபாவை இந்த சோழன் திருடிக்கிட்டு வந்துட்டான். என் பணத்தை கொடுடான்னு வந்து இங்கே நான் கேட்குறேன். ஆனால் இவன் என்னமோ பணத்தையே எடுக்கலன்னு சொல்லிட்டு இங்கே நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்களே கேட்டு அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுங்கம்மா. எனக்கு நல்லா தெரியும் இந்த சோழன் தான் அந்த பணத்தை திருடிக்கிட்டு வந்தது. அவன் பொண்டாட்டி நீலா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக என் பணத்தை கொள்ள அடிச்சுக்கிட்டு வந்து கொடுக்கறது நியாயமா? நீங்களாம் அக்கம் பக்கம் இருக்கவங்க தானே, நீங்களே கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஓனர் சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கேட்டுக்கிட்டு இருந்த கஸ்தூரியோ, அதானே இது சரியான கொலகார குடும்பம்னு பார்த்தா கடைசியில திருட்டு குடும்பமால இருக்கு. கேட்டியானே, பொண்டாட்டி நிலா வாழ்றதுக்காக பணத்தையே திருடிக்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் இந்த சோழன். எக்கேடு கெட்ட குடும்பம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அங்க இருந்த சண்முகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, உடனே சண்முகமோ, ஏன்பா நடேசா, நீதான் கொலகாரன் பார்த்தா பிள்ளைங்களை திருடனாவே வளர்த்து வச்சிருக்கியா? நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே காரி துப்ப, இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத சோழனோ, நீங்களாம் பாத்தீங்களா நான் பணத்தை திருடனேன்னு பாத்தீங்களா? தேவை இல்லாம வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. யோ என்னையா, உன் பணத்தை நான் தான் எடுத்தேன்னு உனக்கு தெரியுமா? போய் ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டு.
தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத, உன்னால எங்க வீட்ல இருக்க எல்லாருமே அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோயன் ஒரு நாடகத்தை போட்டு அங்க நடத்திக்கிட்டு இருக்க. உடனே நடேசனும் அங்க ஓனரை பார்த்து, யோ அதான் என் புள்ள திருடலன்னு சொல்றான்ல, இன்னமும் எதுக்காக அக்கம் பக்கம் இருக்கவங்க முன்னாடி எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்க? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அதான் சொல்றாங்கல்ல, ஆதாரத்தோட வந்து இங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, உடனே இங்க ஓனர் இருந்துகிட்டு, ஓ ஒழுக்கமான புள்ளைய பெத்து வச்சிருந்தா நீ பேசலாம், நீயே ஒரு ஒழுக்கம் கெட்டவன் அப்படின்னு ஓனர் நடேசனை வார்த்தைகளால பயங்கர கோவத்தோட திடிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத பாண்டியோ, ஒழுங்கு மரியாதையா ஆதாரத்தோட உண்மையை பேசு, அப்படி இல்லைன்னா தேவையில்லாம என் அப்பாவை பத்தி பேசுற வேலை நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓனரோட சட்டையை பிடிச்சி இங்க பாண்டி பேச, அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத இங்க ஓனரோ பாண்டிய ஓங்கி ஒரு அறை கொடுக்க. இதை பார்த்ததும் அங்க கோவத்தோட ஓடி வந்து சோழன் ஓனரோட சட்டையை பிடிச்சு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தம்பி பாண்டிய நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் அங்க ஓனரை அடிக்க, வந்த கோவத்துக்கு பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அங்க இருந்த சோழனை ஓங்கி அடிச்சிடுறாரு. அங்கேயே சோழன் தலையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே மயங்கியும் கீழே விழுந்துற. நிலவோ இதை பார்த்துட்டு ஓடி வந்து சோழனை தன்னோட மடியில போட்டுக்கிட்டு, சோழன் என்னாச்சு சோழன், எந்திரிங்க சோழன், அண்ணே பாருங்கண்ணே எழுந்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதறி போய் அங்கேயே கத்தி கதறி அழ. உடனே சேரன் பாண்டின்னு எல்லாருமே வேக வேகமா வந்து அங்க சோழனை நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க நடேசனும் அங்க ஓனரை பார்த்து, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை இப்படி அடிச்சு துடி துடிக்க சாகடிக்க துணிஞ்சிருப்ப, ஆஃப்டர் ஆல் ஒரு பணத்துக்காக யார் எடுத்ததுன்னு கூட தெரியாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. இங்க பாரு, இங்க இருந்து போயிடு, இப்பவே போய் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். யோ போயா போ, பணத்தை எடுத்தது உன் புள்ளதான். நாளைக்கு காலையில நான் ஆதாரத்தோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பணத்தையே எடுத்துட்டு என்னையே உங்க குடும்பம் சேர்ந்து அடிச்சிருப்பீங்க. வரேன், மறுபடியும் வரதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனர் போக, இன்னொரு பக்கம் சோழனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா சோழனை கார்ல வச்சு அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போன கொஞ்ச நேரத்துல இங்க சோழனோ டாக்டரை செக் பண்ணிட்டு வெளியே வர, அங்க இருந்த நிலாவோ வேக வேகமா வந்து, டாக்டர் இப்போ சோழனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்க டாக்டர் இருந்துகிட்டு, கவலைப்பட வேண்டாம், தலையில கொஞ்சம் பெரிய காயம் பட்டிருக்கிறதுனால அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கண் முழிச்சிருவாரு. நீங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக அங்க இருக்க எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாகுது. அதே சமயம் இங்க சோழன் கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்க சேரன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாருமே வேக வேகமா அங்க சோழன் கிட்ட போய், சோழன் இப்போ உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரன் கேட்க, சோழனுமே பரவாயில்லண்ணே, இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே சமயம் இங்க ஆபீஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜை அங்க ஓனருமே செக் பண்ணி பார்க்க, அங்க இருந்த கூட வேலை செய்யற குமாருமே, சார் பாருங்க சார், அந்த சோழன் தான் கள்ளப்பட்டியில இருந்து அந்த மஞ்சப்பையில இருந்து 5 லட்ச ரூபாய் பணத்தை திருடின்னு போயிருக்கான். நீங்க போகும்போதே இந்த ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு போயிருந்தா இன்னொரு அங்க இருக்கவங்க கண்டிப்பா உங்ககிட்ட அதிகமா பேசியிருக்க மாட்டாங்க சார். சார் இனிமேலும் சும்மா விடாதீங்க, முதல்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அதுக்கப்புறமா போலீஸோட நீங்க நேரா அங்க போக சார், அப்பதான் உங்களுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்னு கூட இருந்த குமார் சொன்னது கேட்டதும் அங்க இருந்த ஓனருமே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டு போய் சோழன் மேல கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க சோழன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர அங்க இருந்த நடேசனோ, டேய் சோழா இப்ப கூட கேக்குறேன், அந்த பணத்தை நீ எடுக்கலல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நடேசன் சோழனை பார்த்து கேட்க, என்ன கேள்வி இது, நான் தான் சொல்றேன்ல அந்த பணத்தை நான் எடுக்கல. ஆமா நான் எடுக்கல, கடன் வாங்கிட்டு தான் நிலாக்காக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க ஓனர் போலீஸோட வீட்டு வாசலுக்கு வராரு. போலீஸோ நடேசனோட வீட்டு வாசலுக்கு வந்து இங்க யாரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, எல்லாருமே மெதுவா வெளியே வராங்க. வெளியே வந்த நிலாவோ, என்ன சார் மறுபடியும் எதுக்காக இப்போ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, என்னம்மா என் பணத்தை உன் புருஷன் திருடிக்கிட்டு வந்திருப்பான், அதுவும் உனக்காக நான் பேசாம அமைதியா போகணுமா? என்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டிங்களே, என்கிட்ட ஆதாரம் இருக்கு, ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன். ஏண்டா சோழா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? எவ்வளவு தைரியம் இருந்தா நேற்று கிளி பொல்லையாட்டும் உன்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பினேன், ஆனா உன் கண்ணு முன்னாடி அந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை எண்ணுனது தாண்டா என்னோட பெரிய தப்பு. நல்லா பண்ணிட்டடா உனக்கு கொடுத்த வேலைக்காக. சே
உன்னை போய் நான் என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சனேடா. இப்படி அநியாயத்துக்குன்னு பணத்தையும் திருடி நான் திருடவே இல்லைன்னு ஒரு நாடகத்தை வேற நடத்தியிருக்கியே. நீ எல்லாம் மனுஷன் தானா? இப்போ நான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனர் சொல்ல, இதை கேட்டதும் அங்க சோழனுக்கோ ரொம்ப பதட்டமாகுது. என்ன இது, இந்த ஆளு ஆதாரம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன ஆதாரத்தை கொண்டு வந்திருப்பாரு? ஒருவேளை நாம தான் பணத்தை எடுத்தோம்னு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரா? கடவுளே, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. அப்படி மட்டும் நடந்துட்டா நீலா கண்டிப்பா என் மேல ரொம்ப கோவப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு அங்க சோழன் நின்றுகிட்டு இருக்க. சார், என்ன சார், நான் தான் உங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுனேன்ல, அதில் இருக்க அந்த பணத்தை திருடினவன் இந்த சோழன் தானே சார். இப்போவாவது உங்களுக்கு அடையாளம் தெரியுதுல, முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்கிட்ட இருந்து திருடின அந்த 5,00,000 ரூபாய் பணத்தை நீங்க தான் சார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, என்னடா பணத்தையும் திருடிட்டு திருடலன்னு நாடகத்தை வேற நடத்தி இருக்கியா? இது சரிப்பட்டு வராது. முதல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே நடேசனும், சார் அதான் நாங்கள் ஆதாரம் கேட்டோம்ல, ஆதாரத்தை எங்க கிட்ட காட்டுங்க, என் பையன் திருடியே இருக்க மாட்டான் அப்படின்னு நடேசன் சொல்ல, என்னது ஆதாரமா? உன் புள்ள மேல இவ்வளவு நம்பிக்கையா? திருடனை பெத்து வச்சுட்டு இதுல அவனுக்கு நீ சப்போர்ட் வேற பேசிக்கிட்டு இருக்கியா? இந்த ஆதாரம் தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நடேசன் கிட்ட போட்டு காட்ட, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து நடேசன் அதிர்ச்சியாக, அங்கிள் ஃபோனை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நிலா, சேரன், பாண்டியன், பல்லவன்னு எல்லாருமே வாங்கி பார்க்க, அதில் சோழன் 5,00,000 ரூபாய் பணத்தை திருடி தன்னோட ஷர்ட்டில் வைக்கிறதையும் அதை ஃபோனில் பார்த்த நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி அங்கே சோழனை பார்த்து, என்ன சோழன் இது, நாங்கள் எத்தனை தடவை கேட்டோம் உங்களுக்கு பணம் ஏதுன்னு, ஆனால் நீங்கள் கடன் வாங்கிட்டு வந்தேன், அங்க வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட ஏதேதோ கதை சொன்னீங்க, இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை அங்க சோழன் கிட்ட காட்ட, சோழனும் அதை பார்த்து, நீலா மன்னிச்சிருங்க நீலா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சோழன் சொல்ல ஆரம்பிக்க, போதும் சோழன் நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட பணம் கேட்டேனா? எனக்கு பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு வந்து கொடுங்க, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லுங்க, இப்படி என்ன அவமானப்படுத்திட்டீங்களே. சே, ஏதோ என் மேல இருக்க பாசத்தினால நீங்க பணத்தை கடன் வாங்கி எடுத்துட்டு வந்தீங்கன்னு நினைச்சுதான் நானும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் திவ்யா கிட்ட கொடுத்தேன். ஆனா இப்பதானே அது அடுத்தவன் பணம், நீங்க திருடி எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்ல, எனக்கு அந்த பிசினஸே தேவையில்லை. இப்பவே இந்த நிமிஷமே அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து உங்க முகத்துல வீசி எறிகிறேன். எடுத்துட்டு போய் உங்க ஓனர் கிட்ட கொடுங்க. சே, இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கேவலம் ஒரு திருடனாவே மாறிட்டீங்களே சோழன், என் முகத்திலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலா ரொம்ப கோபத்தோட பேக் எடுத்துக்கிட்டு நேரா ஆபீஸுக்கு போக, இன்னொரு பக்கம் அங்க இருந்த ஓனரோ சோழனை பார்த்து, ஏன்பா சோழா, இப்போ உங்க வீட்டுல இருக்கவங்கள பேச சொல்லு, எல்லாம் வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க, என்னமோ என் புள்ள திருடனே கிடையாதுன்னு உன் அப்பா பேசினாரே, இப்போ பேச சொல்லு. யோ, ஒழுங்கு மரியாதையா ஆனா இருக்க குடும்பமா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து என் 5,00,000 ரூபாவை கொடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க கூண்டோட ஜெயிலுக்கு போயிடுவீங்க, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஓனரோ, சார் நீங்க வாங்க சார், இன்னும் கொஞ்ச நேரம் இவனுக்கு நான் டைம் கொடுக்குறேன், அப்படி பணத்தை கொடுக்கலனா நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் அங்க இருந்த இன்ஸ்பெக்டரை அழைச்சிக்கிட்டு கிளம்ப, இன்னொரு பக்கம் இங்க சேரனும் இதை பார்த்துக்கிட்டு ரொம்ப கோபத்தோட அங்க சோழனை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு.